வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் சய்யிதி கைரில் பஷர் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி யனாபியல் உலூமி வல் ஹிகம் அம்மா பாத். قال الله تعالى وذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. صدق الله العليم. எல்லா புகழும் எம்மை படைத்து பரிபாலிக்கும் சர்வ ஆற்றலும் ஆளுமையும் வல்லமையும் உள்ள அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் கருணையும் சாந்தியும் எங்கள் தலைவர் ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை துயர்ந்து நடந்த சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், இமாம்கள், இறைநேசர்கள், இது நாள் வரைக்கும் வருகின்ற சகல மோமினான விசுவாசிகள் உட்பட இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தியும் என்றும் நிலவட்டும். இந்த புனிதமான மஜ்லிஸில் வீட்டிருக்கக்கூடிய உலமாக்களை முதலில் விழிக்க விரும்புகின்றேன். இங்கே என்னுடைய பாக்கியாத்து சாலிஹாத்தில் தோழராக இருந்த மௌலவி அல்லாலிமுல் ஃபாதில் காலி அலாவுத்தீன் ஃபாசில் பாக்வி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். சந்தோஷம் அவர்களை காணுகின்ற பொழுது. 10 நாள் தான் இந்தியாவிலிருந்து வந்து அவர்கள் இங்கே சமூகம் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பூரண ஆஃபியத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடிய உலமாக்கள் அனைவர்களையும் எனக்கு பேர் தெரியாது, இருந்தாலும் மௌலவி அஸ்மீர் ஹசனி உஸ்தாத் அவர்கள் உட்பட இங்கே சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அஷ்ரஃபி அரபிக் கல்லூரியின் கௌரவ செயலாளர் மௌலவி அல்லாலிமுல் ஃபாதில் முகமது ரிஃபாத் அஷ்ரஃபி ஃபாசில் ரஸவி அவர்களே, மற்றும் அஷ்ரஃபியா அரபிக் கல்லூரியின் உப அதிபர் மௌலவி ஹைதர் அலி அஷ்ரஃபி அவர்களே, மற்றும் அஷ்ரஃபியா உஸ்தாத்மார்களே, அஷ்ரஃபியா அரபிக் கல்லூரியின் மாணவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியார்களே, அன்பு சகோதரர்களே, குறிப்பாக இந்த பள்ளிவாயுடைய இமாம், அதே போன்று இந்த பள்ளிவாயுடைய நிர்வாகிகள், இந்த பள்ளிவாய்களுடைய ஜமாத்தார்கள், இதனை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹத்தாத் ராத்திப் ஏற்பாட்டு குழுவினர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று முதலில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். இந்த ஹத்தாத் ராத்திப் மஜ்லிஸ் இந்த இடத்தில் 21வது வருடமாக சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த ஹத்தாத் ராத்திப் மஜ்லிஸின் மூலம் நிறைய பேர்கள் நிறைய ஹாஜத்துக்களை, தேவைகளை கண்காண கண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே நிறைய பேர்கள் இதுக்கு ஈடுபடுகின்றவர்கள், இதில் ஹுத்தாமாக பணி செய்கின்றவர்கள், பொருளாலும் அறிவாலும் மற்றும் அவருடைய அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டு இந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். அதே போன்று இந்த பள்ளி வாயிலே வெள்ளிக்கிழமை இரவு தொடர்ந்து இப்போது ஹத்தாத் ராத்திப் நடைபெற்று வருகின்றது. எனவே இந்த சிறப்பான மஜ்லிஸை நடத்துவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இதற்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பொருளாலோ அல்லது சிந்தனையாலோ அறிவாலோ அல்லது உடலாலோ அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கபூலியத்தை தருவான், நிச்சயம், சந்தேகமில்லை. அந்த வகையில் நான் மிகவும் உரையாற்ற விரும்பவில்லை. சிறப்புரைக்காக வேண்டி இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் என்னுடைய ஹதரத் அவர்கள். அதனால் நான் என்னுடைய சில சுருக்கத்தை மாத்திரம், இந்த ஹத்தாத் ராத்திபுடைய ஒரு சுருக்கத்தை நான் நடித்து வந்திருக்கின்றேன். இதை நீங்கள் நோட்டீஸ் போர்ட்லேயோ அல்லது ஃப்ரேம் பண்ணியோ போட்டு வைக்கலாம். அதை மட்டும் நான் இங்கே வாசித்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன். விருதுல் லத்தீப், ஹத்தாத் ராத்திப் ஆகியவற்றின் சிறப்புகள். விருதுல் லத்தீப் சுபு தொழுத பின் தினமும் ஓத வேண்டும். ஹத்தாத் ராத்திப் இஷா தொழுத பின் தினமும் ஓத வேண்டும். இதனை மரியாதைக்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், அவுலியாக்கள் ஆகியோர் தவறாது ஓதி வந்தார்கள். இவை அனைத்தும் அல் குர்ஆன், அல் ஹதீஸ் ஆகியவற்றின் தொகுப்பாக இருக்கிறது. இதனை இமாம் அஸ்-சையத் ஹபீப் முஹம்மத் இப்னு அப்துல்லா இப்னு அலவி அல் ஹத்தாத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இயற்றி எமக்கு கையளித்துள்ளார்கள். இதன் சிறப்புகள் பின்வருமாறு:
முதலாவது, அல்லாஹ்வுடன் கூடி ஐக்கியப்பட்டு என்றும் அவனோடு நேசமாக இருத்தல். இப்போது நாங்கள் திக்ர் செய்தோம், நாங்கள் ரஹ்மான் ஹதீஸிலே வருகிறது, ஆணோ பெண்ணோ அல்லாவை திக்ர் செய்கின்ற பொழுது அவர் ரஹ்மான் ஆகிய அல்லாவோடு இருந்து கொண்டிருக்கிறார். சிட்டிங் வித் அல்லாஹ், அல்லாவோடு அவர் அமர்ந்திருக்கிறார். வேற எந்த சிந்தனையும் இல்லை. அல்லாவோடு இருக்கின்ற வாக்கியம் எங்க கிடைக்கும்? இந்த திக்கில் தான் கிடைக்கிறது. அதனால்தான் இந்த வார்த்தையை நான் இப்படி எழுதியிருக்கிறேன். இரண்டாவது, அல்லாவின் கொடிய தண்டனையில் இருந்து பாதுகாக்கப்பட. மூன்றாவது, பாவங்கள் கடல் நுரை போன்று இருந்தாலும் மன்னிக்கப்பட. நான்கு, எதிர்பார்க்காத விதத்தில் அந்தஸ்துக்கள் உயர்த்தப்பட. ஐந்து, உல அமைதி நிம்மதி ஏற்பட்டு இருலோக வாழ்வும் சாந்தமாக சிறப்பாக அமைதல். ஆறு, ஓதும் நபர், இடம், வீடு, ஊர், வியாபாரத்தலம் அனைத்தும் பூரணமாக பாதுகாக்கப்படும். ஏழு, பயங்கர ஆபத்துக்கள் உட்பட நோய்களிலிருந்து நிவாரணம் பெறும். எட்டு, பலா முசீபத்துகள் கடன் தொல்லைகள் அகன்று கஷ்டம் கவலைகள் நீங்குதல். 9, விஷ ஜந்துக்கள் ஜின் ஷைத்தான் பேய் பிசாசிகள் இருந்து விடுதலை பெறும். 10, சிகர் சூனியம் கண்ணூறு எதிரிகளது தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பெறும். 11, திக்ர்களை செவியேற்கும் மலக்குகள் துணையாக உடனிருப்பார்கள். 12, பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதுடன் ஈருலக நட்பாக்கிய பரக்கத்தும் ஏற்படும். 13, ரிஸ்கி விஸ்தீர்ணத்துடன் சகல வளங்களும் ஒன்று சேர கிடைக்கப்பெறும். 14, வழிகட்ட நாசகார கொள்கைகளிலிருந்து பாதுகாக்கப்படும். 15, சகல பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை பெற. 16, சுவன பாக்கியத்துடன் அல்லாவின் திருப்தியும் தரிசனமும் கிடைத்தது. 17, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினதும் ஹத்தாத் நாயகம் ரலியல்லாஹு அவர்களினதும் ஏனைய மஷாயிஹ்மாரினதும் சிபார்சை கிட்டல். 18, தினமும் இதனை ஓதி வருபவரின் இறுதி மூச்சு ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற முறையில் நல் முடிவாக கலிமாவுடன் நிறைவேறுதல். 19, அதிக நன்மைகள் நிரம்பி மறுமையின் தராசி தட்டு மிகையாக இருத்தல். 20, மரணித்தவர்களுக்கு நன்மைகளை சேர்த்து விட வகை செய்தல் என்ற இந்த 20 விடயங்களும் இந்த ஹத்தாது ராத்திபையும் விருதுல் லத்தீஃபையும் நாம் தினமும் ஓதி வருகின்ற பொழுது கிடைக்கின்ற பாக்கியங்கள். சாதத்து தாரேன் என்ற இருலோக சீதைவித்தனமும் இதிலே இருக்கிறது. எனவே இதனை நாங்கள் தவறாது ஓதி வருவோம். மட்டுமல்ல, இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த அளவு உதவிகளை செய்வோம். ஒற்றுமையாக இருப்போம், சாந்தமாக நடந்து கொள்வோம். திக்ர் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வை தவிர எந்த சிந்தனையும் இல்லாத நிலையில் கவனக்கலைப்பில்லாமல் கண்ணை மூடிய நிலையில் திக்ரை செய்து அல்லாஹ்வை சந்திக்கின்ற பாக்கியத்தை பெற்று அல்லாஹ்வுடைய அரசை இங்கே வைத்து நம்முடைய உள்ளத்தில் காணுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து நம்முடைய எல்லோருடைய தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. தீனுடைய, துன்யாவுடைய, பர்ஸகுடைய, ஆஹிராவுடைய, அதே போன்று என்னென்ன நோய்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அத்தனை நோய்களையும் இந்த பரக்கத்தான மஜ்லிஸில் விட்டால் யா அல்லாஹ் எங்களுக்கு சுகமாக்கி தருவாயாக. யாரெல்லாம் எங்களை விட்டு மரணித்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மண்ணறைகளை பொன்னறைகளாக சுவர்க்க பூங்காவாக ஆக்கியவர்கள் வருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஈமானை, இஹ்லாஸை, தக்வாவை பாக்கியமாக தந்து நட்புணத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தற்போது உங்கள் மத்தியில் சிறப்பு சொற்பொழிவாளர் மௌலவி அல்-ஆலிமுல் ஃபாலில் முகமது ரிஃபாக் அஷ்ரஃபி ஃபாசில் ரஸவி அவர்கள் இப்போது உங்கள் மத்தியில் உரையாற்றுவார்கள்.